முன்னாடி முழுக்க முழுக்க என்னதான் இருக்கு தெரியுமா? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு எதுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் ஆண்டவரை தானே தேடுறேன், நான் ஆண்டவர் தானே கிடக்கிறேன். நம்முடைய கண்ணு வந்து அஞ்சு தீமை. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தை இந்த உலகத்தில் கடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றத ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை போய் கேட்டால் தான் தெரியும். அது சுலபம் இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த நன்றி துதி ஆராதனையில் ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன நினைங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மட்டும் அதை நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணை அசுத்தத்தை பார்க்காது பிரதர், உங்கள் கண்ணை அசுத்தத்தை பார்க்காது சிஸ்டர். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் நீங்கள் ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் போகிற வாகனம் எல்லாமே யார் கொடுத்தா தெரியுமா? எல்லாமே கர்த்தர். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்ட தெரு, ஒரு நாள் தலை குனிஞ்ச தெரு, ஆனால் அதே தெருவில் இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார்ல, சாட்சியா நிறுத்தி இருக்கார்ல. கர்த்தர் தானே செய்றார். நான் வந்து ஒரு விசை ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட மன அழுத்தத்தில் ஒரு வாலிப தம்பி இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உடனே அந்த தம்பியை போய் சந்தித்து அவனுக்கு ஊழியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத நான் பார்த்துட்டேன். சரி வாப்பா நீ ஊழியம் செய். அப்புறம் அவனை அங்கீகரித்து அவனை ஜெபம் பண்ணி அவனை அழகாக ரெடி பண்ணி அவனுக்கு நிறைய காரியத்தை செஞ்சு கடைசியில் அவனுக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வச்சிட்டோம். சர்ச்சில் அந்த டைம் வந்து ஒரு பிரான்ச் சர்ச்சு கட்டிகிட்டு இருந்தோம். அதனால் நிறைய வேலை, நானும் நிறைய வேலை செஞ்சேன், அவங்களுக்கும் நிறைய வேலை. அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டு சொன்னான், இதை பாருங்க, நான் வந்து ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் வேலை செய்கிறதுக்கு வரல. ஸோ எனக்கு நீங்கள் ஊழியம் கொடுத்தா நான் செய்கிறேன், ஆனால் வேலை கொடுத்தா என்னால் செய்ய முடியாது அப்படின்னா. அப்போ நான் அவனை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்கிட்ட வேலை தான் இருக்குது, நீ வேலை செய், ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது உனக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவனுடைய சகோதரன் ஒருத்தர் பயங்கரமான ஒரு குடிகாரர். அவங்க அப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டார். பயங்கரமாக பேசுகிறாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. அவங்க அண்ணன் சொல்கிறாரு, இந்த பாரு, இந்த மாதிரி ஃபாரினில் ஒரு பாஸ்டருடைய பேரை சொல்லி அந்த பாஸ்டர் இப்படி தெரிஞ்சார், அதனால தான் அவனுடைய பையன் போன வாரம் இறந்துட்டான், உன் பையன் இருக்கான் அவனுக்கு ஜாக்கிரதை அப்படின்றான். வெளியில் இவங்க சத்தம் போடுறத கேட்டுட்டு ஒரு பிரதர் இருக்காரு, அவர் கட்டையை கையில் தூக்குறாரு, இவனு இவ்வளோ பேசுறானோ இவனை விடக்கூடாது அப்படின்னு. நான் ஒன்றுமே பேசலை, அமைதியாயிட்டேன். ரொம்ப திட்டுனாங்க. அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டேன், என் கூட இத்தனை வருஷம் நீ இருந்திருக்கிறியே, என்கிட்ட ஒரு நல்லதை கூட நீ பார்க்கலையான்னு கேட்டேன். என்னை பார்த்து அவன் சொன்னான், நீங்கள் ஒரு தவறான முன்மாதிரி, ஒரு தவறான பாஸ்டர் அப்படின்றதுக்கு உங்களை தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டான். அப்படியே கலங்கிட்டேன், உடஞ்சிட்டேன். எப்பவுமே ஊழியத்தை நான் ரொம்ப மேன்மையாக, கர்த்தருடைய ஊழியம் அல்லவா, அதனால அசதியெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படியெல்லாம் செய்யவும் இல்லை இது வரைக்கும். ஆனால் அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரேன்னு. இல்லை, அவனை நீ மனசார மன்னிச்சு அவனை சந்தோஷப்படுத்தி நீ அனுப்பணும்னு சொன்னார். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. அந்த மகனை கூப்பிட்டு என்னென்ன அவனுக்கு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி சந்தோஷத்தோட இன்னைக்கு வரைக்கும் அவன் கூட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், எத்தனையோ பேர் என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையை வருத்தப்படுத்தியிருக்காங்க. ஆனால் யார் மேலேயும் எனக்கு எந்த கசப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. உங்களை பார்த்து கேட்குறேன்,
உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே? அவருடைய முதுகிலேயே குத்தி அவருடைய கன்னத்திலேயே அடிச்சு காரி துப்புனவங்கள சிநேகிதனேன்னு தானே கூப்பிடுறாரு. என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு தானே கேட்டாரு. இவனை அழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க தெரியாம செய்யறாங்கன்னு தானே. அவருக்கு வல்லமே இல்லையா? அவருக்கு பராக்கிரமம் இல்லையா? நான் நம்புறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைன்னு நீங்க சொல்லி பைபிளை சுமந்து திருவிருந்து அட்டன் பண்றதுக்கு எப்படி நீங்க பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி உங்களை ஏத்துக்குவாரு? நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் மேலே கசப்பு இல்லை, ஏத்த வீட்டுக்காரன் மேலே கசப்பு இல்லை. நான் சொல்றேன், என்னத்தை நம்ம கொண்டு வந்தோம்? ஒன்றும் இல்லைல்ல. என்னத்தை கொண்டு போறோம்? ஒன்றும் இல்லைல்ல. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. சிமேயி தாவீதை பார்த்து, பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, நீ சவுலுக்கு செஞ்சது உன் தலை மேல விடியுதுறான்னு சொல்லி ஒரு ராஜாவை பார்த்து திட்டுறான். பக்கத்துல இருக்கிறவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. ராஜா, அந்த செத்த நாய் எவ்வளவு அசிங்கமா பேசுறான். விட்டுருங்க, இவனை 2 குத்து கிடையாது, ஒரே குத்து, ஒரே சொருகலை அவனை கொன்றேன், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய ராஜா அவனை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரா, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரா. நீ விட்டுரு, நீ ஒன்றும் பண்ணாத, அவன் என்னை தூசிக்கணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனே, தாயே, நீங்க ஆண்டவரை எங்க வச்சிருக்கிறீங்க? நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? கிறிஸ்தவன்னு பேருக்கு சொன்னா போதாது, வாழணும். அதான் வாழணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எங்க இருக்காமோ. நீங்க மட்டும் ஆண்டவரோடு கூட நடைங்க. நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டாம், யாருக்குமே பயப்பட வேண்டாம். நாங்கள் சர்ச்சு வச்சிருக்கிற ஏரியா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு ஏரியா, ரொம்ப ரவுடிகள் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஒரு நாள் ஜெபத்தோட்டத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு ரவுடி சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகிறான். சென்டரில் சேரை போட்டு கால் மேலே காலை போட்டுட்டு கூப்பிட்றா பென்ஸை அப்படின்றான். எங்கள் பசங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஃபுல் தண்ணி, பயங்கரமான ரவுடி. பசங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தன் வந்துருந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. சரி, ஃபோனை அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபோனை கொடுத்தோடனே, ஃபாதர் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு கேட்டோன்னே, ஃபாதர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நம்ம பையன் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு 18,000 ரூபா பணம் வேணும். யார் பையனாமோ? நம்ம பையன் ஒருத்தன் ஜெயிலில் போட்டாங்க, ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் வேணுன்றான். நான் உடனே சொல்கிறேன், சரிப்பா, நான் இப்போ வெளியூர் போயிட்டுருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன், நீங்கள் யார்கிட்டையாவது சமாளித்து கொடுத்துருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னடா போயிட்டானா? இல்லை பாஸ்டர், சர்ச்சிலே உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு. உடனே காரில் இருக்கும்போது அப்படியே 2 கையை மேலே தூக்குனேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. இந்த பாட்டு அப்படியே பாடி, பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். அப்படியே 2 கையை வலிக்க 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 அப்படியே தூக்கி சொல்லிட்டே இருக்கிற அந்த வார்த்தையை அழுதுட்டேன். ஒரு 20 நிமிஷம் கண்டினியூவா ஃபோன் வருது. என்னடா ஆச்சு? இல்லை பாஸ்டர், அவன் வரும்போதே பைக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டில் நிறுத்திட்டு வந்துட்டான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் வேன் உள்ளே என்ட்ராகுது. வண்டி நடு ரோட்டில் நிற்குது, போலீஸ் ஹாரன் பண்ணுறாங்க. வண்டி எடுங்கடான்னு கேட்டால் இவன்கிட்ட வந்து சொல்லுங்க, வண்டி உங்கள் வண்டி ரோட்டில் நிற்க எடுங்கன்னு. இவன் தள்ளாடி வந்து வண்டி மேலே கையை வச்சு எடுக்கலான்னு போகும்போது போலீஸ்காரர் இன்னொரு ஹாரன் அடிச்சிட்டார். இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்து போலீஸ்காரரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டான். போலீஸ்காரர் ஆனாலும் அமைதியாக இருந்திருக்கிறாரு.
திரும்ப எடுக்காதனால திரும்ப ஹாரன் பண்ணிட்டாரு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இறங்கி 3 பேர் வந்து வண்டியை தூக்கி ஓரமாக போட்டு அவனை வேனில் ஏற்றி 6 மாதம் ஜெயில். 6 மந்த்து, 6 மாதம். நான் இங்கேருந்து போய் தேடுறேன், எங்கடா அவன் எங்கடா அவன் எங்கடா அவன் அப்படின்னு. ஆனால் ஒரு கொடுமை. இன்னைக்கு சமீபமாய் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து, ஃபாதர் என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் ஃபஸ்ட்டு போலீஸு என் வீட்டுக்கு தான் பாஸ்ட் வர்றாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நீங்கள் ஆண்டவரோட நடந்தா உங்களுக்கு பயமே இருக்காதுல்ல? உண்மைதானே? நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு அறையை விட்டு வெளியே வர்றீங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? அட போடா, அவரை விட என்னடா பெரிய ஆள் இருக்க போத சொல்லுவோம்ல. அத்தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு பயப்படுறது, மனசு கஷ்டப்படுறது எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட இல்லை, ஆண்டவரோட இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஸோ 2023 ஆண்டவர் உங்கள் கையில் அருமையாக கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நீங்கள் தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண போகிறார். பட்டு போன உங்க பிசினஸை கர்த்தர் திரும்ப வளர்த்த போறார். பட்டு போன உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப, ஹalleluya, அது கர்த்தரால் ஆகும், அது கர்த்தரால் ஆகும். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய், உத்தமனாய். அதான் தாவீது ஒரு ரொம்ப அழகான ஒரு ராஜா. தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்துல தான் அவர் எல்லாத்தையுமே கட்டிட்டாரு. இப்போ அவங்க அப்பா சாக போற நேரத்தில் அவங்க பையன் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு ட்ரிக்ஸ் கேட்குறாரு. அப்பா நீங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்களே அப்பா, இவ்வளோ ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கப்பா. அப்போது அவங்க அப்பா ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாரு. நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவ்வளோதான். நீ அவரோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பார். வேற எந்த ரகசியம் இல்லைப்பா. நான் ஆண்டவரோட இருந்தேன், ஆண்டவர் என் கூட இருந்தார். ஸோ நன்றி சொல்லுவோம். தாவீது வந்து கீழே குப்பையில் கிடக்கும் போதும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னான். அதே நேரத்தில் அப்படியே மேலே உன்னதமான உயரத்தில் கர்த்தர் வைக்கும்போது, இங்கே எங்களுக்கு முன்னாடி நேராக எழுதி போட்டிருக்கிற வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தது அவர் கிருபை, அவர் கிருபை. நான் ஒன்றும் இல்லாத போது என்னை நினைச்ச ஆண்டவரை, நான் ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு கை கொடுத்த ஆண்டவரை, உங்க கூட காலடி எடுத்து வச்ச நிறைய பேர் இன்னைக்கு பிக்சர்லே இல்லை. நிறைய பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுவோம், ஓ இயேசுவே நீ நல்லவர். முழு பலத்தோடு சொல்லுங்க பகலம், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுவோம், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவரா இருப்பவர். கைகளை உயர்த்தி எப்படி நான் நன்றி, எப்படி நான் நன்றி உமாக்கு சொல், செய்த நன்மைகள் ஏராளம் இயேசுவே. எப்படி நான் நன்றி ஆண்டவரே,
ஆண்டவரே. திரும்ப திரும்ப சொல்லுவோம், எப்படி நான் நன்றி உமது சொல்வேன் இயேசுவே. செய்த நன்மைகள் எப்படி நான் நன்றி உமது சொல்வேன். நன்மைகள் ஏராளம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்வே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓயாமல் முத்தம் செய்வே. கையை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் மாதம், நன்றி சொல்ற மாதம். உங்க வீட்டுக்குள்ள போங்க, காலடி எடுத்து வைங்க, ஒன்னொன்னா பாருங்க, எல்லாத்துக்கும் நன்றி மட்டும் சொல்லுங்க. அதான் ஒரு பரிசுத்தவான் ரொம்ப அழகா சொன்னாரு, ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் தேங்கிங். அதான் நீங்க யோசனை பண்றதை நிறுத்துங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. நான் சொல்ல எல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் உங்க வீட்டில் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற அந்த வாகனத்துக்கு மேலே கை வச்சு நன்றி ஆண்டவரே. இதே நாள், இந்த நாளில் எத்தனையோ பேர் ரோட்டில் நடந்து போகிறாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நடந்து போனீங்க, இன்னைக்கு உங்க கூட நடந்து போனவங்க இன்னைக்கும் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் காரில் போகிறீங்கல்ல, நீங்கள் பைக்கில் போகிறீங்கல்ல, ஏன்னா நீங்கள் படித்தனாலையா, திறமைனாலையா? இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அவ்வளவு டிகிரியை முடிச்சுட்டு ஃபைலை தூக்கி கையில் வச்சுட்டு எத்தனை இடத்துக்கு போகிறாங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச பெரிய தயம், பெரிய தயம். ஆனால் டிசம்பர்மா ஒன்னொன்னா சீயோனை சுற்றி அதன் கொத்தளங்களை எண்ணுங்க. ஆண்டவர் எப்பவுமே ஜனங்களை ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு அடையாளக்குறியை ஏன் வைக்கிறாருன்னா, உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும்ப்பா, உன் பிள்ளைங்க அதில் நன்றி சொல்லணும்ப்பா, அப்போதான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. செய்த நன்மையெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் எதுக்குமே தகுதி உள்ளவங்க அல்ல, எல்லாமே யாருடையது அப்படின்னா. அதான் சங்கீதக்காரன் தேவரீர் இம்மட்டும் என்னை நடத்தி வருகிறது. தாழ்மை வேணும் சிஸ்டர், தகப்பனாரே கண்டிப்பா தாழ்மை வேணும். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சிலர் நீங்க தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு பாரு. ஆனா பெருமைப்பட்டுறாதீங்க. சில நேரத்தில் நீங்க பெருமையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அற்புதம் நடக்காது. எனக்கு யோசேப்பனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சது, அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற முதல், இந்த சொல்லி உங்களுக்கு ஜெபிச்சு முடிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் அந்த வாய்ப்பு அவனுக்கு, ஆனால் அந்த வாய்ப்பிற்காக தான் பல வருஷமாக அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொப்பனம் கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தை அவன் மறக்கலை. இப்போ ராஜாவுக்கு முன்னாடி சிறைச்சாலையிலேருந்து அவனை ஷேவெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி, நம்மளாக இருந்தால் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போயினா எவ்வளோ ப்ரிப்ரேஷனாக இருப்போம். எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. பார்வோன் அந்த அந்த எல்லாருக்கும் கடவுள், அந்த நாட்டுக்கே அவன் தான் கடவுள். ஆனால் அந்த இடத்துல போய் ராஜா சொல்கிறாரு, என்ன நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாமே, நான் கேள்விப்பட்டேனே. உடனே யோசேப்பு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல. சொப்பனம் சொல்றது யோசேப்புக்கு கஷ்டமா? இதுக்கு முன்னாடி அவனுடைய அபிஷேகமே என்ன அபிஷேகம்? சொப்பனம் பார்க்குற அபிஷேகம், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குற அபிஷேகம். சிறைச்சாலையிலேயே அந்த வேலை தான் செஞ்சாரு.
அதனால அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படியா சொல்றேன் அப்படின்ல, நான் அல்ல, அதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் மீண்டும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். நான் உங்களை இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா 2023 வருஷம் நீங்கள் எல்லாம் வளருவீங்க பெரிய மரமாய். இது ஒரு விதை. இந்த விதையை கர்த்தர் இந்த இடத்துல போட்டிருக்கிறார். இந்த விதை பெரிய மரமாய் வளரும். இந்த மரத்தின் கீழே நிறைய ஜீவராசிகள் வந்து, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுமி நின்று இந்த பாடலை பாடும்போது உங்களுக்காக நான் ஜெபிச்சு பாஸ்டரையா கையில் கொடுக்க விரும்புகிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய நல்ல ஒரு குடும்பத்தினுடைய அந்த பலிபீடத்தில் நிற்கிறத நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். எஸ், ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த பட்டணத்திற்கு நம்ம திருச்சபையை ஒரு கலங்கர விளக்க போல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்ல கர்த்தர் எடுத்து தலைக்கு மூளைக்கல்லா மாற்றார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு விசை கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நீ நல்லவா, இயேசுவே நீ நல்லவா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுவோம், எனக்கு நல்லவரா அப்பா, எனக்கு முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, எப்படி நான் செய்த நன்மைகள் ஏராளமே. திரும்ப திரும்ப சொல்லி, படி நான் ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஏராளம் ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாரத்து ஓயாமல் முத்தம் ராதா ரேப் கரபா சந்தன் ரித்தலரோ ஓதலர முத்தம் செய்வே இயேசுவே. இயேசுவே